எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்தாண்டு பலன்களில் 2024 என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நாம் இப்போ மேஷம் முதல் விருச்சகம் வரை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி. நீங்கள் மேஷம் முதல் விருச்சக ராசியினர் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய ராசியினராக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும், எது யோகம், எது சாபம், எது வந்து நமக்கு வரமாக வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 9வது வீடு. இது ஏன் காலபுருஷ தத்துவம்? இந்த காலபுருஷ தத்துவத்தை நம்ம ராசி பலனில் இணைக்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவம் என்பது பொதுப்படையான ஒரு அங்கீகாரம் பெறக்கூடியது. ஒரு நபர் அவர் அணியக்கூடிய ஆடை தான் அந்த கோச்சாரம். அவர் என்ன விதமான ஆடை அணிந்திருக்கிறார், அவர் என்ன விதமான விஷயங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறதை குறிகாட்டக்கூடியது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அந்த கோச்சாரம். அப்போ ஒரு மனிதன்கிற ஐடென்டிஃபை, ஆணா பெண்ணா, இவருடைய குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு அந்த 9, அதாவது காலபுருஷத்தில் 9ஆம் வீடு அப்படின்னா தந்தை இடமிருந்து ஒரு அனுகூலமான வாழ்க்கை அமைப்பெற்றவர்கள், அனுகூலமான பிறப்பு பெறப்பட்டவர்கள். இவங்க எப்பயுமே அப்பா அப்பா அப்பான்னு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி. அவங்க இருந்தாலும் இல்லாட்டி அவங்களுடைய புகழை பாடக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. நிறைய நான் பார்த்த ஜாதகங்களே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க ஒன்று அப்பா மேலே அதீத இன்பமாக இருப்பாங்க, இல்லை சிவ வழிபாடு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆரம்ப காலகட்டத்தில் செவ்வாய் வந்து அவருடைய ராசியிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு உடன் பிறப்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். கணவன் மூலியமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கணவர் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் அவருடைய ராசிக்கு 2, 3 அதிபதியான சனி வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பரம்பரை, அவங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அவங்க பூர்வீகத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள், அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களாக இருக்கட்டும், பூர்வீகத்தில் அவங்களுடைய தாத்தா வழி விஷயங்களாக இருக்கட்டும், அது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாக பிரிவினையை கொடுக்கக்கூடிய ராகு என்பது பிளவுபடுத்தக்கூடியது. எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், ராகு என்பது பிளவுபடுத்தக்கூடியது, வெட்டி போடக்கூடியது ராகு. அப்போ பிளவுபடக்கூடிய ஒரு பாக பிரிவினையை கொடுக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாக பிரிவினை நடைபெறும். நிறைய அந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமில் 4 ராகு வரனால பாக பிரிவினை நடைபெறும். ஏற்கனவே நின்று போடக்கூடிய செயல் வந்து மீண்டும் நடைபெறக்கூடிய செயலாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை பொறுத்தவரைக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கு ஒரு செயலை 2 முறை செய்ய வேண்டியது இருக்கும். 2வது முறை செய்தால் தான் வெற்றியே கிடைக்கும். முதல்ல ஒரு தடவை செய்யல தோல்வி அடையும். 2வது முறை செய்யல தான் அது வெற்றியே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ஏன்னா அது உபயலக்கணமாக இருக்கிறதுனால எதையுமே 2ஆம் முறை செய்கிறதுனால தான் அவங்களுக்கு அதில் வெற்றியே கிடைக்கும். ஒரு இடத்துக்கே வந்து கிளம்பணும்னு எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு நடப்பாங்க, அன்னைக்கு ட்ராப் ஆயிரும், அன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த தடவை கரெக்டாக கிளம்பி கரெக்டாக போய் அந்த இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றது அப்படின்னா இந்த 2ஆம் முறை, 2வது தாரமாக, 2வது விஷயமாக செய்யக்கூடிய எல்லா விஷயமே இந்த ராசியினருக்கு வந்து மிகுந்த சிறப்பான காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர சோகத்தை தரக்கூடியது. ஒரு உங்களுடைய குழந்தைகளை நினைத்து, உங்களுடைய குழந்தை இல்லாத தன்மையை நினைத்து, குழந்தை இருந்தன்னா அவங்களுடைய உடல்நிலையை நினைத்து பெரும்பாலும் அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நடக்கும். அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 6ஆம் இடத்துல போகக்கூடிய குரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழக்குகளை, நீங்கள் ஏற்கனவே வழக்கு இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அல்லது புதிதாக ஒரு வழக்கு இருந்தது அப்படின்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அதுவும் அமையும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு சிறு கடனை கொடுக்கக்கூடியவர், சிறு நோயை கொடுக்கக்கூடியவர். செரிமான கோளாறுல கரெக்டாக பார்த்துக்கோங்க. கணையம் சார்ந்த பிரச்சனைகளில் சரியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த தொண்டை பிரச்சனைகள், இந்த தொண்டை சார்ந்த உங்களுடைய குரல் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியாக பண்ணிக்கல அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். குடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மூலியமாக உங்களுக்கு சில உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொடை பகுதியை குறிக்கக்கூடியது. அங்கே வந்து சின்ன சின்ன கட்டிகள் வரக்கூடியதும் அது சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை சரிவர கவனிச்சுக்கிறது. 10ஆம் இருக்கக்கூடிய கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தும். வெளியில் வந்து ஆன்மீகம் சார்ந்த தொழிலை பண்ணுறதுக்காக ஒரு எண்ணெய் சம்பந்தமான தொழில், ஒரு ஆயில் சம்பந்தமான தொழில், இந்த மாதிரியான சம்பந்தமான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு
உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மண் சார்ந்த தொழில், இந்த மாதிரியான தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த கேது பகவானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேது சார்ந்த தொழிலை செய்தால் கேது எந்த விதத்திலும் அதை தடை செய்ய மாட்டார். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதை உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குலதெய்வத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு வந்து அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு எப்பயும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லளவும் எந்த காரியத்திலையும் உங்களுக்கு தொய்வே வராது. உங்களுக்கு தொய்வே வராது. தொய்வே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப அருமையான காலகட்டம். இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டால் எந்த ஒரு காரியம் சரி, மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. எதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிற பொறுத்து தான் அதற்குரிய விளைவே இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த கேது கொண்டு வரும். 10ல் கேது இருந்தால் பழிபாவத்துக்கு ஆளாவாங்க. அவங்க செய்யாத தப்புக்கு பழிபாவத்துக்கு ஆளாவாங்க. அதை நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய தன்மையை அதிகமாக கொடுக்கும். 4ல் வந்து ராகு இருந்தது அப்படின்னா தாயாரினுடைய உடல்நிலை பாதிப்படையும். தாயாரினுடைய உடல்நிலை பாதிப்படும். தாயார் வந்து மாந்திரிக காரியங்களால் பாதிப்படைவாங்க. தாயாருக்கு உடல்நிலையில் வந்து அந்த நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் அல்லது லோ ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து பிரச்சனைக்குரிய காலகட்டம். எல்லாமே மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. அதில் எதில் வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறோம். காலபுருஷ தத்துவத்தில் துளாராசியில் சொல்லப்பட்ட அந்த துளாத்தட்டு போல் நம்ம வந்து சரியான ஒரு நேர்முள்ளாக இருந்தால் எந்த பக்கமும் ஆடாமல் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி கொள்ள முடியும். இவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது எப்பயுமே கோபுரம் வழிபாடு. எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலில் இருக்க மூலவரை வழிபடுறீங்களோ இல்லையோ, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை வழிபாடு செய்வது, அந்த கோபுரத்தை வந்து வழிபாடு செஞ்சீங்கனாலே இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சிவனை வழிபாடு செய்வது மிக உச்சிதமான பலனை கொடுக்கக்கூடியது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம்.